Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நான் வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸர் ஸ்பேஸை என்னுடைய ஃபேவரட் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் ஐடியாஸ் கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வீட்டில் தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிடையாது. பெட்ரூமில் வார்ட்ரோப் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபுல் லென்த் மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மிரருக்கு பக்கத்திலே வந்து கேபினட்ஸு, அப்புறம் வெளியிலேருந்தே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ட்ராயர்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். நம்ம ட்ரெஸ் பண்ணும்போது தேவையான ஆக்சசரிஸு, மேக்கப் ஐட்டம் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அதனால் நாங்கள் தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுக்கல. இந்த மிரருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா உயரம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம இவ்வளோ ஹைட்டை வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் வெர்டிக்கல் ஸ்பேஸை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் பற்றி பார்க்கலாம். இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட்டாக தான் வரும். இதை வந்து நம்ம அசெம்பிள் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தனித்தனியாக 4 ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ உயரத்தில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே இந்த மாதிரி ரப்பர் ரிங் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அந்த ஷெல்ஃப் பின்னாடி எல்லாம் மாட்டிட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம திங்ஸ் வைக்கும்போது இந்த ஷெல்ஃப் கழண்டு வராது. இதெல்லாம் மாட்டிட்டோம் அப்படின்னா இந்த ஆர்கனைசர் வந்து ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது, நல்லா வெயிட் தாங்குது. இப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதில் எல்லா திங்ஸுமே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இதில் என்ன நல்லா வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு குவிக்காக காமிச்சிட்றேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க்கு, டெய்லி யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர், பாடி க்ரீம், ஆன்டி ஏஜிங் க்ரீம் அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஃபுட் க்ரீம், ஃபேஸ் சீரம் அதெல்லாம் இருக்குது. மேலே வந்து என்னோடய ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த இடத்துல நெயில் பாலிஷஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சுருக்கேன். இந்த இடத்துல என்னோடய பர்ஃப்யூம், ஹேர் ஸ்ப்ரே, தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் இருக்குது. மேலே வந்து இந்த மாதிரி சின்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து ஐலைனர், காஜல், லிப் லைனர் அதெல்லாம் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி லிப்ஸ்டிக்ஸும் தொலைஞ்சு போகாமல் இருக்க இப்படி கட்டி வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைமர், கன்சீலர், மஸ்காரா, அப்புறம் மேலே வந்து ஐப்ரோ பேலட்டு, ப்ளஷ்ஷு அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆர்கனைசர் வந்து ரொட்டேட் பண்ணி எடுக்கிறதால எதையுமே தேட வேண்டாம், நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது. இந்த இடத்துல ஒரு பேஸ்கெட் வச்சு அதில் வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணுற காட்டன் பால்ஸு, காட்டன் வைப்ஸு அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு சின்ன ஆர்கனைசர் வைக்கிறேன். இது வந்து பார்க்க தான் ரொம்ப சின்னது, ஆனால் இதில் நிறைய ஐட்டம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து சீப் எல்லாமே வந்து ஒரு சைடு வச்சுருக்கேன். மேக்கப் ப்ரஷஸ் எல்லாம் வந்து இன்னொரு சைடு வச்சுக்கலாம். இது வந்து பியூட்டி பிளெண்டர் ஸ்பாஞ்சு. அடிக்கடி எடுக்கக்கூடிய பொருளெல்லாம் இதில் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். இந்த இடத்துல காம்பேக்ட் பவுடர் வச்சுருக்கேன். லிப்ஸ்டிக், ஐலைனர்லாம் ஷார்ப் பண்ணுற ஷார்ப்னர் வச்சுருக்கேன். இந்த மேல் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட ஆக்சசரிஸ் எல்லாமே நீட்டாக செக்ரிகேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் எப்படி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். என் பொண்ணோட ஆக்சசரிஸ் எல்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கேஜியிலேருந்து 10th வரைக்கும் இருக்கிற கிட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணிடுறேன். கியூமேத் பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். கியூமேத் வந்து ஒரு மேத் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். நிறைய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேத்ஸ் வந்து ஒரு பிடிக்காத சப்ஜெக்டாக இருக்குது. ஏன்னா மேத்ஸை வந்து இதுதான் ஃபார்முலா, இதை மனப்பாடம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சால்வ் பண்ணுன்னு கற்றுக் கொடுக்கும்போது அதை புரிஞ்சுக்க நிறைய பசங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. கியூமேத்தில் வந்து அந்த ஃபார்முலாவை மக்கடிக்காமல் அந்த ஃபார்முலா எப்படி வந்தது, அது பின்னாடி என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு விஷுவலாக ப்ராக்டிக்கலாக கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால் மேத்ஸை புரிஞ்சுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்குது. கியூமேத் வந்து ஐஐடி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலேருந்து எக்ஸ்பர்ட்ஸ்னால டிசைன் செய்யப்பட்ட கரிக்குலம். ஃபன் வேலை, ரொம்ப இனோவேட்டிவாக ஃப்ளாஷ் கார்ட்ஸ், ஒர்க் ஷீட், சிமுலேஷன்ஸ் யூஸ் பண்ணி கற்றுக் கொடுக்கறதால பசங்க வந்து ஜாலியாக மேக்ஸ் கற்றுக்க முடியுது. So, was it interesting? Did you like it? Yes, ma'am. Okay.
இது வந்து ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸஸ் கிடையாது. டீச்சர் கூட லைவாக இன்ட்ராக்ட் பண்ணி டவுட் எல்லாம் அப்பப்போ கிளாரிஃபை பண்ணி மேத்ஸ் கற்றுக்க முடியுது. The height of the cube length and breadth are the same, so the answer will be in 1 month. Perfect, brilliant, well done. Sahana, you're doing very well. என் பொண்ணு வந்து QMath ஆப்பில் டெய்லியும் மேத்ஸ் ஜிம் வந்து அட்டன் பண்ணுவாள். கம்மி டைமில் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி ஃபாஸ்ட் திங்கிங் எனேபிள் பண்ணுறக்கு அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. QMath வந்து ஈஸியாக மேத்ஸ் கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் உங்கள் பசங்களை என்ரோல் பண்ணி உங்கள் பசங்களும் ஜாலியாக QMathல மேத்ஸ் கற்றுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நான் என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு ஒவ்வொன்றா எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பேங்கிள் பாக்ஸ் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல்வெட் பேங்கிள் பாக்ஸு. நம்ம பேங்கிள்ஸ் எல்லாம் கல்லெல்லாம் விழுகாமல் டஸ்ட் ஆகாமல் நம்மளால் சேஃபாக ஸ்டோர் பண்ணிக்க முடியுது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ராடில் வந்து நம்மளால் 6 டசன் பேங்கிள்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். கண்ணாடி வளையல் இந்த மாதிரி சன்னமான த்ரெட் பேங்கிள்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா 6 டசன் வந்து தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நான் வந்து 4 ராடு இருக்கிற மாதிரி பாக்ஸ் வாங்கியிருக்கேன். 2 ராடு இருக்கிறது 6 ராடு இருக்கிறது கூட கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பேங்கிள்ஸ் இருக்கோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து வந்து என் பொண்ணோட கம்மலெல்லாம் இந்த மாதிரி பார்ட்டிஷன் பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 36 சின்ன சின்ன பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். நம்ம கம்மலெல்லாம் செக்ரிகேட் பண்ணி நீட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரிங்கெல்லாம் கூட நான் இதில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல ஆர்கனைஸ்டாக இருக்குது. எதையுமே தேட தேவையில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பவுச்சில் வந்து ஜுவல்லரி செட் எல்லாமே தனித்தனியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுச் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேக் வரும். அதுக்குள்ளே இந்த மாதிரி குட்டி குட்டியாக 10 பவுச்சஸ் வந்து வருது. இது வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலில் சாஃப்டாக இருக்குது. ஒரு பக்கம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஜிப்போட வருது இது. இப்போ இந்த பெரிய பவுச் இருக்குது இல்லைங்களா, இதுக்குள்ளே வந்து பார்ட்டிஷன் இருக்குது. ஸோ நம்ம குட்டி பவுச்செல்லாம் ஒவ்வொன்றா தனித்தனியாக வைக்கிற மாதிரி பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் ஜுவல்லரி செட்டெல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எது வேணுமோ பார்த்து எடுக்கிறதும் ரொம்ப வசதியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஆர்கனைசர். இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பவுச் வச்சுருக்கேன். இதில் வந்து ரேராக எடுக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூலில் ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ்ஸு இல்லை டான்ஸ் காம்படிஷன், ஆனுவல் டே அந்த மாதிரி எல்லாம் வரும்போது என் பொண்ணை ரெடி பண்ணுறதுக்கான ஐட்டம் எல்லாம் வந்து இதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸு, அப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் பூ, ஹிப் செயின், ஹேர் ஆக்சசரிஸு அந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் இதில் தனியாக போட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு ட்ராவல் பவுச் வைக்கிறேன். ஊருக்கெல்லாம் போகும்போது நம்ம இந்த பவுச்சில் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த ட்ராவல் பவுச் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உள்ளே வந்து நிறைய பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் பொருளெல்லாம் தனித்தனியாக வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்குது. இதில் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஹூக்கு கூட கொடுத்துருக்காங்க. ஜன்னலில் கூட இப்படி ஹேங் பண்ணிவிட்டு நம்ம தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இந்த பவுச்சு. இந்த மேலே இருக்கிற கேபினெட்டோட டோர் ஸ்பேஸை என்னோடய ஆக்சசரிஸ் எல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு காட்டிடுறேன். இது மாதிரி ஒரு ஓவர் த டோர் ஹுக்கை வந்து இந்த டோர் மேலே நான் வச்சுக்கிறேன். இது மாட்டியிருக்கிறதால நம்மளுக்கு டோர் சாத்துறதுலலாம் எந்த ப்ராப்ளமும் வராது. இதில் வந்து ஒரு ஆக்சசரி ஹோல்டர் மாட்டுறேன். இந்த ஹோல்டர் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்த வேஸ்ட் அட்டைப்பெட்டி, அதுக்கப்புறம் அலுமினியம் வயரெல்லாம் யூஸ் பண்ணி நானே செஞ்சது. இது எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஹோல்டர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹோல்டர். இப்போ இந்த ஹுக் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து என் பொண்ணோட டெய்லி வேர் செயின் எல்லாம் வந்து நான் ஹேங் பண்ணுறேன். இப்போ இந்த ஒயர்லலாம் வந்து கிட்ஸோட கண்ணாடி, அதுக்கப்புறம் டெய்லி யூஸ் பண்ணுற கிளச்சஸ்ஸு, கிளிப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி கிளிப்ஸு, ஹேர் ஆக்சசரிஸு, இது எல்லாமே வந்து நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன சாய்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து எடுத்து யூஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து கல் விழுந்து டேமேஜும் ஆகாது. நம்ம சேஃபாக ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா கம்மல் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன். முதல்ல இங்கே தான் நான் கம்மல் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த ட்ராக்கு கீழேயும் நம்மளுக்கு ஒரு கேபினெட் இருக்குது. அந்த கேபினெட்டில் நான் ரேராக எடுக்கிற திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த டோர் ஸ்பேஸை வந்து இந்த ட்ரெஸ்ஸர் ஸ்பேஸ்க்காக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த இடத்துல ஒரு பேஸ்கெட் ஹேங் பண்ண போகிறோம்.
அதை ஹேங் பண்ணுறக்கு இந்த மாதிரி ஓவர் த டோர் ஹுக் வந்து அந்த பேஸ்கெட் கூடவே வருது. இது மாட்டி இருக்கிறதால நம்மளுக்கு டோர் சாத்துறதுலலாம் எந்த ப்ராப்ளமும் வராது. இது பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன். இப்போ இந்த பேஸ்கெட்டில் வந்து ஹீட்டிங் டூல்ஸ் எல்லாமே நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து என்னோடய ஹேர் ட்ரையர் வைக்கிறேன். இது வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னர். ஆனால் இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னரை வந்து நான் சாரீ ப்ளீட்ஸ் அயர்ன் பண்ணுறதுக்கு தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். இது வந்து மினி கிரிம்பர். இது முடியை வந்து பவுன்சி ஆக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதை பற்றின ரிவ்யூ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த டூல்ஸ் எல்லாம் இங்கே வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஒயர் எல்லாம் வந்து அந்த பேஸ்கெட்குள்ளேயே நின்றுக்கும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். தேவைப்படும் போது ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த 2 ட்ராவில் நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னு காட்டிடுறேன். இந்த சைடு வந்து ஒரு பார்ட்டிஷன் பாக்ஸ் வச்சு அதில் வந்து டிக்டாக் கிளிப்பு, இந்த மாதிரி ஹேர் பேண்ட்ஸு, ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி ஹேர் பேண்ட்ஸு இதெல்லாம் வந்து தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பார்ட்டிஷன் பாக்ஸ் வைக்கிறேன். இது வந்து லிட்டோட வரும். இது ஆக்சுவலாக ஒரு 3 லேயர் பாக்ஸு. அதில் ஒரு லேயர் மட்டும் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். சேஃப்டி பின்னு, ரப்பர் பேண்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேர் ஆக்சசரிஸு இதெல்லாம் நம்ம தனித்தனியாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து சன் கிளாஸஸ் வைக்கிறேன். இது வந்து சிலிக்கான் ஹீல் பேடு. அது என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா பேர் இருந்தது, அதனால் இங்கே வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு மினி சூயிங் கிட் வைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸில் பட்டன் போயிடுச்சு இல்லை லைட்டாக ஏதாவது கிழிஞ்சிருச்சுன்னா நம்ம உடனே தைச்சிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கிட்டு வந்து நம்ம ட்ரெஸ்ஸர் ஸ்பேஸ்லேயே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து தேடாமல் ஏதாவது பட்டன்லாம் போனால் உடனே எடுத்து நம்ம தைச்சிக்கலாம். இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வச்சு நான் டெய்லி யூஸ் பண்ணுற பொட்டெல்லாம் இதில் வைக்கிறேன். இதில் வந்து ஒரு சின்ன கண்ணாடி வைக்கிறேன். நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கிளம்பும்போது யூஸ் பண்ணுற டிசைன் பொட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு பவுச்சில் போட்டு நான் மேலே வச்சுருப்பேன். இந்த இடத்துல நம்ம அப்பப்போ கழட்டுற கம்மல் மோதிரமெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பாக்ஸ் வச்சுருப்பேன். இப்போ இந்த ஜிம்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முத்துச்சரம்னு ஒரு இன்ஸ்டா பேஜிலேருந்து அனுப்பியிருந்தாங்க. ரீசெண்டாக எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஜிம்கா இது. அந்த இன்ஸ்டா பேஜோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக இந்த 2வது ட்ராவில் நான் என்னென்னலாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்துடலாம். இதில் வந்து 4 பவுச்சஸில் நான் பொருளெல்லாம் தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இமிட்டேஷன் பேங்கிள்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இங்கே வந்து வாட்சஸ்ஸு, ஸ்டெப் கவுண்டர் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு கிளட்ச் வைக்கிறேன். இப்போ இந்த பவுச்சஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பவுச்சில் பார்த்தீங்கன்னா ஃபேஷியலுக்கு தேவையான எல்லா விஷயமே இந்த பவுச்சில் வச்சுருப்பேன். கிளென்சர், ஸ்க்ரப்பர் அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் இருக்கும். அப்புறம் இது வந்து ஃபேஷியல் மசாஜர். இது பேட்ரி ஆப்ரேட்டடு. நம்ம ஃபேஸ் மசாஜ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹெட் பேண்டு. ஸோ எல்லாமே ஒரே பவுச்சில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சாரீ கட்டுறப்ப மட்டும் எடுக்கிற பவுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய கிளிப் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த பீட்ஸ் பின்னு வந்து இருக்குது. சாரீ ஓட்டையாகாமல் இருக்கிறதுக்கு இப்படி பீடு போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். அது வந்து இங்கே இருக்குது. இது வந்து ப்ளவுஸ்